தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே 30 மில்லியன் ரூபாய் அண்மையில அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அதனுடைய அறிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறது, விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது. 30 மில்லியன் ரூபாய் வெல்ஃபேர் சொசைட்டிக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பணமாக, உபகரணங்கள் அல்ல, பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது. நான் பேராதனை வைத்தியசாலையிலே வேலை செய்திருக்கிறேன். அங்கே தரப்படுகின்ற டொனேஷன்ஸ் உபகரணங்கள் மட்டுமல்ல, பணமாகவும், முக்கியமாக எங்களுடைய வடக்கு மாநிலத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சொல்லப்படுகிற விடயம், தெற்கில் இருக்கிற அரசாங்கம் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற வைத்தியசாலைகளை ஒரு உதவியுமே செய்வதில்லை, அனாதரவாக விட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளிடமிருந்து பணங்களை மில்லியன் கணக்காக பெற்றிருக்கிறோம். ஒரு நல்ல உதாரணம், தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே 30 மில்லியன் ரூபாய் அண்மையில அது தொடர்பாக சுகாதார அமைச்சு அதனுடைய அறிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறது, விசாரணைகளையும் ஆரம்பித்திருக்கிறது. 30 மில்லியன் ரூபாய் வெல்ஃபேர் சொசைட்டிக்குள்ளாக கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பணமாக, உபகரணங்கள் அல்ல, பணமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான நன்கொடைகளை எனக்கு தெரிந்த வகையிலே அரசாங்கத்துக்கு அனுப்பி அரசாங்க திரைசேரியின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக யாருமே பணத்தை பாவிக்க முடியாது. அந்த 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்ட 30 மில்லியன் வழங்கப்பட்ட அந்த புத்தகம் இப்போது அங்க இருக்கிற டிரெக்டருடைய கைக்கு எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தனி வங்கி கணக்கொன்றை ஆரம்பித்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை எடுத்து ஒரு வைத்தியர், கிருசாந்தி என சொல்லப்படுகின்ற வைத்தியர் தானே அந்த வைத்தியசாலையிலே எல்லாத்தையும் செய்கிறார், வைத்திய அதிகாரி இருக்கத்தக்கனையாக. அதை சுகாதார அமைச்சு இப்போது அதனுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. அதே நேரம் அந்த பண மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் நான் அதனுடைய முறைப்பாட்டை செய்திருக்கிறேன். அது தொடர்பாக தாங்கள் ஏதாவது 1-2 வசனங்களை சொல்ல முடியுமா? அத்தகைய ஒரு பணத்தொகை கிடைப்பது என்றால், எத்தகைய பணத்தொகை கிடைத்தாலும் கூட குறிப்பிட்ட வைத்தியசாலை குழுக்கள் இருக்கின்றன, அங்கு நிலையான உத்தியோகபூர்வ கணக்குகளில் அவை வைப்பிடப்பட வேண்டும். அது பற்றி நமக்கு அறிவிக்கவும் வேண்டும். ஒரு பெரிய தொகை என்றால் அவற்றை பொறுப்பேற்க முன்னர் நமக்கு அறிவிக்க வேண்டும். ஒரு பெரிய ஒரு தொகை உண்மையில் அவர் அறிவித்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்வதை போது அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றால் அத்தகைய விடயங்களுக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் பூர்ண ஒத்துழைப்பு வழங்கும். அவற்றை உண்மைகள் நாங்களும் கண்டறிய வேண்டும். நன்றி.